Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாநகராட்சியில் குடிநீர் வைப்புத் தொகை வசூல் செய்வதில் ஏற்பட்ட மோசடி குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் சிவராமனுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சேலம் மாநகராட்சியின் 4 மண்டலத்துக்கு குறிப்பாக சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி ஆகிய 4 மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 60 வார்டுகளில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த விநியோகம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நபர் ஒன்றுக்கு 143 லிட்டர் என்ற வகையில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வைப்புத் தொகை மற்றும் குடிநீர் கட்டணம் வசூல் செய்து வருகிறது. ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் தற்போது கடுமையான நிதி பற்றாக்குறை உள்ள நிலையில் ஆண்டுக்கு குடிநீர் வைப்புத் தொகை மற்றும் குடிநீர் கட்டணம் என்ற முறையில் 61 கோடி ரூபாய், அதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு 171 கோடி ரூபாய், 10 ஆண்டுகளில் 340 கோடி ரூபாய் வரை வசூலிக்கப்படாமல் அப்படியே நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் திட்டத்தை தனியாருக்கு சுவிஸ் என்னும் நிறுவனத்திற்கு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு சுவிஸ் நிறுவனம் வழங்கினால் இந்த 340 கோடி ரூபாயும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இழப்பு ஏற்பட்டு அரசு பணம் வீணடிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற்ற தகவலின் அடிப்படையில் நம்முடன் இணைந்துள்ளார் சிவராமன். அவரிடம் கேட்கலாம், இந்த மாநகராட்சிக்கு இழப்பு என்பது எந்த வகையில் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக கட்டிடங்கள் இருக்குது, அப்புறம் மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், அப்புறமே கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வணிக ரீதியான குடிநீர் இணைப்பு கொடுக்கணும். அதுக்கு 34,000 ரூபாய் வருஷத்துக்கு டெபாசிட் தொகை. டெபாசிட் தொகை பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட் தொகையில் கட்டணும். அந்த கட்டண தொகையில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா வெறும் 7,500 ரூபா பணம் கட்டிடுறாங்க. அது இழப்பே கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே வருது. வருஷத்துக்கு 34,200 ரூபா அவங்க குடிநீர் கட்டணம் செலுத்தணும். ஆனால் அவங்க கட்டுறது 1,812 ரூபா அவங்க கட்டுறாங்க. இதனால் பல கோடி இழப்பு. இந்த இழப்புக்கு யார் காரணம்னா குடிநீர் இணைப்பு கொடுக்கும் பொழுது ஃபிட்டர்கள் முதல் கொண்டு அந்த மாநகராட்சி அலுவலக ஏஆர்ஓ, இந்த ஆர்ஐ இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் ஆதாயம் அடைஞ்சு தான் இவங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டதில் மட்டும் இழப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 34 கோடி, வைப்பு தொகை மட்டும் 34 கோடி வந்திருக்குது. ஒரு வருஷத்துக்கு கட்டண தொகை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 16 கோடி வந்திருக்குது. டோட்டலாக 5 வருஷத்துக்கு குறைந்தபட்சம் நம்ம கணக்கு போட்டோம்னா 138 கோடி வருது. 10 வருஷத்துக்கு போனால் 280 கோடி பக்கம் வருது. இது முறையாக வசூலிக்கணும். வசூலிக்காமல் தனியார் நிறுவனத்துக்கு குடிநீர் விநியோகம் கொடுத்தோம்னா இந்த பணத்தெல்லாம் யார் வசூல் பண்ணுறது? இவ்வளோ இழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க மாநகராட்சி ஆணையர்? இந்த குடிநீர் திட்டத்தையே தனியாருக்கு தாரை வார்க்க போகிறாங்க. சுவிஸ் நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணிட்டதாகவும் விரைவில் தனியாருக்கு போகும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பணம் இந்த மாநகராட்சிக்கு வரக்கூடிய பணத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? பணம் வசூலிக்கும் அப்படியே கோவிந்தா தான் விட்டுருவாங்க, அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. முறையாக பணத்தை வசூல் பண்ணி மாநகராட்சி கஜானாவுக்கு போய் சேரணும். இதுக்கு முதல்வர் தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் மற்றொரு மதுரை மாநகராட்சி போல் சேலம் மாநகராட்சி கொண்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, பல டெண்டர் முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்குது. பல முறை இதுக்கு முன்னால் இந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி, புகார் மேலே புகார் கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. எங்கிட்ட அனைத்து ஆதாரங்களும் உள்ளது. எந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அரசியல்வாதிகளுக்கும் அதிகார பலம் பக்கம் எல்லாமே டெண்டர் விடுறாங்க. எல்லா முறைகேடுக்கும் உடஞ்சியாக இருக்கிறது மாநகராட்சி ஆணையர் அவங்களுடைய நிர்வாகம் தான். அதாவது தனியார் நிறுவனத்திற்கு குடிநீர் திட்டத்தை தாரை வார்ப்பதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் 280 கோடி ரூபாய் முதல் 340 கோடி ரூபாய் வரை சேலம் மக்களிடம் குடிநீர் வைப்புத் தொகையாகவும் குடிநீர் கட்டணமாகவும் வசூலிக்கப்படாமல் உள்ளது. அதே நேரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் நிதி தள்ளாட்டத்தில் ஈடுபடுது, சிக்கி தவிக்கிறது. சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லாமல் சிக்கி தவிக்கும் நிலையில் இந்த தொகை வசூலிக்கப்படவில்லை. இதன் காரணமாக இதில் பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பதாகவும் இந்த மோசடியை தமிழக முதல்வர் தலையிட்டு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.